அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் அவர்களுடைய பின்னணி என்ன விவரம்? 52வது தலைமை நீதிபதியாக தற்பொழுது இருக்கக்கூடிய பி.ஆர். கவாய் நவம்பர் 23ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுவதை அடுத்து தனக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதியான சூரியகாந்தை நாட்டினுடைய 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்குமாறு மத்திய அரசிற்கு பரிந்துரையை அனுப்பியிருந்தார். இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நாட்டினுடைய 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். நவம்பர் 24ஆம் தேதி நாட்டினுடைய புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சூரியகாந்த் அவர்களை பொறுத்தவரை 1962ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலம் ஹிசாரில் பிப்ரவரி 10ஆம் தேதி பிறந்தவர். 1981ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்த அவர் 1984ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை முடித்தார். அதனை தொடர்ந்து அதே ஆண்டு அவர் ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கி பின்னர் 1985ஆம் ஆண்டு ஹரியானா தலைநகருக்கு சண்டிகருக்கு தனது பணியை மாற்றினார். அங்கு பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய அவர் ஹரியானா மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக 2000ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். ஹரியானா மாநிலத்தினுடைய இளம் தலைமை வழக்கறிஞர் என்ற பெயரை இன்றளவும் சூரியகாந்த் பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களினுடைய நீதிபதியாக 2018ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் இமாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2029ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்றார். இந்த நிலையில் தான் நாட்டினுடைய அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நவம்பர் 24ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கிறார்.